அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது KS பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 93. பாரக்கழுவுக்கு பழுத்த கோமுட்டி. ஒரு வீட்டில் கன்னம் வைத்து திருடும் போது சுவர் இடிந்து விழுந்து கள்வன் ஒருவன் இறந்து போனான். கள்வனின் மனைவி ஈரச்சுவரை கட்டி வைத்து என் கணவரை கொன்றுவிட்டார்கள் என்று வழக்கு போட்டாள். மன்னன் விசாரிக்கப் போனான். வீட்டுக்காரன் சொன்னான், சுவரை நான் வைக்கவில்லை, ஒட்டன்தான் வைத்தான். மன்னன் ஒட்டனை கூப்பிட்டு விசாரித்த போது, இதற்கு நான் பொறுப்பல்ல, சித்தாள்தான் ஒரு குடம் தண்ணீரை அதிகமாக ஊற்றிவிட்டாள் என்று கூறினான். சித்தாளை கூப்பிட்டு விசாரித்த போது, ஒரு வண்டி மண்ணுக்கு 9 குடம் தண்ணீர்தான் கணக்கு, நானும் 9 குடம் தண்ணீர்தான் ஊற்றினேன். குயவன்தான் அந்த பானையை சற்று பெரியதாக செய்துவிட்டான், நான் என்ன செய்ய என்றாள். மன்னன் குயவனை கூப்பிட்டு விசாரித்தான். நான் வழக்கம்போல்தான் பானையை செய்து கொண்டிருந்தேன். நம் கோவிலில் சதிராடும் தாசி என் வீட்டின் வழியே போய்க் கொண்டிருந்தாள். அதை நான் பார்த்து கொண்டிருந்த போது குடம் சற்று பெரியதாக போய்விட்டது, நான் என்ன செய்ய என்று அவன் சொன்னான். மன்னன் தாசியை கூப்பிட்டு விசாரித்தான். தாசி சொன்னாள், நான் நகை செய்ய கொடுத்திருந்த ஆசாரி 1 மாதமாகியும் நகையை கொடுக்கவில்லை. அதை கேட்கத்தான் நான் அப்பக்கம் போனேன். என் மீது தவறில்லை. மன்னன் ஆசாரியை கூப்பிட்டு விசாரிக்க அவன் ஒன்றும் சரியாக பதில் சொல்லவில்லை. கோபம் கொண்ட மன்னன் அவனை கழுவில் ஏற்ற உத்தரவு போட்டான். காவலர்கள் அவனை கழுமரத்தின் அருகே அழைத்து போனார்கள். வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமே தொடர்ந்து போயிற்று. கழுமரத்தில் நின்ற ஆசாரியோ சிரி சிரி என்று சிரித்தான். காவலர்கள் ஆசாரியை இது பற்றி விசாரித்த போது, இந்த கழுமரம் நான் எவ்வளவு மொத்தமாக இருக்கிறேன், நீ தட்டைக்குச்சி மாதிரி இருக்கிறாயே என்று என்னை பார்த்து சிரித்தது, அதனால்தான் நானும் சிரித்தேன். கழுவிலேற்ற வந்த காவலர்கள் கூட்டத்தில் இருந்தவர்கள் பலரையும் உற்று பார்த்தார்கள். அங்கு ஒரு கோமுட்டி செட்டியார் வருத்த உடலும் தொந்தியுமாக காட்சியளித்தார். காவலர்கள் ஆசாரியை விட்டுவிட்டு அந்த பழுத்த கோமுட்டி செட்டியாரை கழுவிலேற்றி போய்விட்டார்கள். இப்படி ஒரு நாடு, இப்படி ஒரு மன்னன், இப்படி ஒரு திருடன், இப்படி ஒரு வழக்கு, இப்படி ஒரு மக்கள், இப்படி ஒரு கதை உண்டா என்று கேட்காதீர்கள். எனக்கு அது பற்றி தெரியாது. பாரக்கழுவிற்கு பழுத்த கோமுட்டி என்ற பழமொழி மட்டும் தமிழகத்தில் இருந்து வருகிறது என்பது உண்மை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த கதைகளை தொடர்ந்து கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.